பேரும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மச்சான். என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்களோ, எங்க தங்கச்சிக்கு தண்டனை கிடைச்சிருமோன்னு அந்த கவலையில ராத்திரி பூரா இவங்க 2 பேரும் தூங்கவே இல்லை. இப்ப தங்கச்சி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தீர்ப்பாகி வீட்டுக்கு வரவும் இவங்க 2 பேருக்கும் சந்தோஷத்துல தலைகால் புரியல. அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க. இல்ல பத்மா? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, பெரியப்பா வீட்டை விட்டு போறப்ப வீட்டு பொறுப்பையும் கொத்து சாவியையும் ஓம் பொறுப்புலதான் இருக்கணும்னு பார்வதி சித்தி கிட்ட கொடுத்துட்டு போனாருல்ல. நீங்க திரும்பவும் வீட்டுக்கு வரீங்கன்னு தெரிஞ்சதும் இனிமே இது என்கிட்ட இருக்க கூடாது, ஜானகி அக்கா கிட்ட தான் இருக்கணும்னு கொத்து சாவிய முன்னாடியே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப அங்க நின்னுகிட்டு சாவிய அக்கா கிட்ட கொடு, அக்கா கிட்ட கொடுன்னு ஜாடையிலேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோ இப்பவே கொடுத்துடுறேன் சித்தி. ஆமா, அக்கா கிட்ட கொடுத்துறேன். என்ன கேட்காம ஏண்டி கொடுத்த? ஐயோ அண்ணி, நான் இங்க கொடுத்தேன், அவளே எடுத்துக்கிட்டா போல. மாயா, அந்த சாவியை கொடுமா. இந்தங்க அண்ணி, இந்தாங்க வாங்கிக்கங்க. இப்ப இதுக்கு என்ன அவசரம்? அது பார்வதி கிட்டே இருக்கட்டுமே. இல்ல அண்ணி, சில பதவி பொறுப்பெல்லாம் அதுக்கு தகுதியானவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அதனால இது உங்ககிட்ட தான் இருக்கணும். இந்தாங்க புடிங்க. வாங்கிக்க ஜானகி. வாங்கிக்கங்க அண்ணி. எப்படியோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. நம்ம சோதனை காலமும் முடிஞ்சிடுச்சு. இனிமேலாவது நம்ம குடும்பம் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும். புவனேஸ்வரி நினைச்சது நடந்திருந்தா இந்த ஊருக்கு மத்தியில நம்ம மொத்த குடும்பமும் தலை குனிஞ்சு நிக்க வேண்டி வந்திருக்கோம். நீ கிட்ட வராத. ஏய், தூசி எடுக்க வேண்டாமா? அதுக்கு தான் கிட்ட வரேன். காமி. ஏய், தூசி எடுக்கறன்னு இடுப்புல எல்லாம் கைய வைக்கறா. ஒரு சப்போர்ட் வேணாமா தானா? தூசி எடுக்கணுமா வேண்டாமா? கண்ணுக்குள்ள இருக்கிற தூசியை எடுக்க எதுக்கு நீ இடுப்பு பிடிக்கணும்? சரி சரி சரி, எடுத்துறேன். இன்னைக்கு பூராவும் என் கண்ணே ஊத்திட்டு இருக்கலாம்னு பாக்குறியா? கொஞ்சம் ஃபோர்ஸா ஊது. இப்ப பாரு, இப்ப பாரு. ஓகேவா? ஓகேயா? என்ன? ஓகேதான். அப்புறம் என்ன? அப்புறம் ஃபீஸ் கொடுக்க வேண்டாமா? இப்ப நீ என்ன பண்ணிட்டானே உனக்கு நான் ஃபீஸ் கொடுக்கணும்? எதுவும் இலவசம் கிடையாதுமா. ஓகே. ஃபீஸ் எவ்வளோ? என்ன விளையாடுறியா நீ? நான் பிராக்டிஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். டைமுக்கு போகணும். அதோட மைண்ட் கேம்ல மட்டும்தான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஓ, நீ மட்டும் கொடுக்காம போய் பாரு. கோர்ட்ல விளையாடுறப்ப பிளாஷ் கட்ல வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன். அப்பதான் ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். அதுக்கு ஒண்ணு இப்பவே நீ கொடுத்துட்டு போயிடலாமே. வெரி சிம்பிள். பேட்மிண்டன் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா என் ஞாபகத்துல யாரும் வரமாட்டாங்க. மேட்ச்ல ஜெயிச்சு கப்பு வாங்கணும் பிகிலு. புருஷன் பாவம் பொல்லாதது பிகிலு. ஐயோ, அப்போ நான் கப்பை வின் பண்ண மாட்டேனா? புருஷனை கவனிச்சுட்டு போனா என்னோட பிளஸிங்ஸ்ல நீ ஈஸியா வின் பண்ணுவ பிகிலு.
காலையில அவ்வளோ ஹெல்ப் பண்ணல அதுக்காக. ஏய் கதிர், ஒரு நிமிஷம். என்ன பண்ண? அவரு பாத்துட்டு இருக்காருல்ல. ஓ, துண்டு போட்டு அவரை மறைச்சிட முடியும் இல்ல? இல்ல, இது ஆகிற காரியம் இல்ல. ஏ சாரி சாரி, கோச்சிக்காத. தனா சரி. தனா